குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து பண்ணால் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணால் நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலான்ட்டு நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் நல்ல பூஸ்டப் மார்க்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணால் மார்க்கு குறைப்பாங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10th யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th சரி 2 பேரும் ஆல்மோஸ்ட் அவங்களோட எக்ஸாம்ஸை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் நம்ம மார்க்ஸ் கிடைக்கும், அதாவது அதிகமாக கிடைக்கும் இல்லை கம்மியாகன்றது தெரிஞ்சிக்கிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. யாருன்னா 10th ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த விஷயன்றது போயிடலாம் ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிற அந்த விஷயத்த முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ப்பா. அது என்ன வே ஆஃப் ப்ரெசன்டேஷன்னா ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. இப்போ 1 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எழுதுவீங்க ஓகேங்களா. ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு நெக்ஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஷின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதினீங்கனாலே ஒரு ஃப்ளோ வரும் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் தெரியாத கொஸ்டின் ஆர்டர் வைஸ் தான் எழுதுவேன் 1 2 3 வைஸ் தான் எழுதுவேன்னு எழுதிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டக் ஆவீங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச ஆன்சர்ஸ் நீங்கள் மறந்துட்டு அந்த ஆன்சரை சொதப்பெல்லாம் எழுதிங்க ஓகேங்களா. ஸோ இப்போ 2 மார்க் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டில் எழுதுங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் நீங்கள் எழுதிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 6 2 மார்க் எழுதுன்னு வச்சிங்களா, 5 தெரிஞ்சிருது இல்லை 4 எனக்கு அக்யூரேட்டாக தெரியுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ரிமைனிங் 2 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஸோ கம்மிங் ஆன்சர்ஸ்லாம் வந்து பண்ணால் அவ்வளோ டீப்பாக பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்க்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பரு. அந்த கொஸ்டின் நம்பரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறுதலாக ஒரு சில கொஷின் மிஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கேட்குறீங்க மார்க்கு போடாமல் விட்டுருவாங்களான்னு. அது மார்க் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது. நான் இதை பற்றி நான் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்டே கேட்டேன். ஒரு சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஷின் நம்பர் இல்லைனா அந்த கொஷின் மார்க் போட முடியாதுன்னு மார்க் போடாமல் விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கவனக்குறைவால போடணுன்ட்டு அந்த கொஸ்டின் நம்பருக்கான மார்க்கை போட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பிரகாரம் போடக்கூடாது. பட் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ஏதோ கவனக்குறைவால ஸ்டூடெண்ட்ஸு அதாவது தெரியாமல் அந்த பதட்டத்தில் போடாமல் விட்டுருப்பான்ட்டு அவங்க வந்து அதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்காக இந்த மிஸ்டேக்கை நீங்கள் திரும்பவும் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறது. ஸோ இன்னும் ஒரு சில மிஸ்டேக் என்னென்னா அந்த ஓவர் ரைட் பண்ணி எழுதுது. ஸோ இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணி எழுதுனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியல கண்டிப்பாக மார்க் குறையும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க ஓகேங்களா. அதுவும் மார்க் பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம். இதெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணினாலே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் அதிகமாக தான் வரும். இதை நீங்கள் வந்து அதாவது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் குறையும் ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸு சப்ஜெக்ட் வைஸ் வந்து பண்ணால் நல்லாவே வரும் ஓகேங்களா. நீங்கள் படித்ததை கிளாரிட்டியாக படிச்சுட்டே இருந்தாலே போதும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.